ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரா டெக்னாலஜிஸ். இந்த வீடியோவில் ஃபேப்ரிகேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபேப்ரிகேஷன்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக, அதாவது ஒரு உபயோகமான பொருளாகவோ ஒரு காம்போனன்ட்ஸாகவோ மாற்றுற ப்ராசஸ் தான் ஃபேப்ரிகேஷன். ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங்கு, ஃபோல்டிங்கு, கிரைண்டிங்கு, ஃபார்மிங்கு, வெல்டிங்கு, தென் ஃபைனலாக பெயிண்டிங் ஆர் பவுட்ரு கோட்டிங், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் சின்ன சின்ன மெஷின் பார்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, க்ரேன்ஸு, பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸு, பெரிய பெரிய பிரிட்ஜஸ்ஸு, தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, பஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதோட சேஸஸ் ஆகட்டும், அதோட வண்டி பாடி ஆகட்டும், தென் அதோட இன்டீரியர்ஸு, இது எல்லாமே வந்து ஃபேப்ரிகேஷன் தான். அவ்வளோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கட்டில், பீரோ, அப்புறம் மெட்டல் சோஃபா செட்ஸு, அப்புறம் விண்டோ கிரில்ஸு, வீட்டு கேட்டு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிக்ஸு, ஃபிக்சர்ஸு, ட்ராலிஸு, பேலட்ஸு, ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸு, இது மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பெஸ்ட்டு சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Thank you.